Hello students, welcome back to this lecture series on chemistry, basic concepts and its calculation. This is lecture 26. இந்த லெக்சர்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ்ல ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வந்து பாத்தீங்க அப்படினா few questions நம்ம இந்த லெக்சர்ஸ்ல சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படினா problem number 1, phosphorus has the oxidation state of +3 in which of the following? ஓகேவா? சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா few phosphorus acids நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த phosphorus acidல இதோட அதாவது phosphorusோட oxidation state + 3 எதுக்கு இருக்கும் அப்படினு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? சோ phosphorus அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? phosphate அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். சோ phosphate அப்படிங்கிறது என்னது? PO4 3- அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம 3 ஹைட்ரஜன்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படினா அது என்ன சொல்வோம்? phosphorus acid அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகேங்களா? சோ இது என்ன சொல்றோம்? phosphoric acids அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நமக்கு phosphorus acid அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படினா ஒரே ஒரு ஆக்ஸிஜனை கம்மி பண்றோம். ஒரு ஆக்ஸிஜன் கம்மி பண்ணா என்ன வரும்? இது வந்து phosphoric acid. கீழ இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா phosphorus acid. ரைட்? ஒரே ஒரு ஆக்ஸிஜன் கம்மி பண்ணா நமக்கு அப்படினா phosphorus OUS அப்படிங்கிறது வந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம previous lecturesல நம்ம பார்த்தோம். ஓகேவா? ரைட். சோ இதுல இருந்து இன்னொரு ஆக்ஸிஜன் நான் கம்மி பண்றேன். ஓகேங்களா? சோ இதுல இருந்து இன்னொரு ஆக்ஸிஜன் கம்மி பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட். ஓகேங்களா? சோ ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம இத சொல்வோம். ஓகேவா? ரைட். சோ இப்போ லாஸ்டா நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க? மெட்டாபாஸ்போரிக் ஆசிட். மெட்டாபாஸ்போரிக் ஆசிட் அப்படினா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படினா HPO3 அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படினா மெட்டாபாஸ்போரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகேவா? ரைட். சோ இது என்ன பண்றோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பாஸ்பேட் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். சோ பாஸ்பேட் கூட நம்ம 3 ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு பாஸ்போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்வோம். அதுல இருந்து ஒரு ஆக்ஸிஜன் கம்மி பண்ணோம் அப்படினா பாஸ்பரஸ் ஆசிட். அதுல இருந்து இன்னொரு ஆக்ஸிஜன் கம்மி பண்ணோம் அப்படினா நமக்கு ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த இது வந்து பாத்தீங்க அப்படினா மெட்டாபாஸ்போரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ இந்த பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ஹைட்ரஜனுக்கு என்னது? +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். சோ இந்த பாஸ்பரஸ் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சோ அப்ப X அப்படினா வச்சுக்கிட்டேன். ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது -2 ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? ரைட். சோ எத்தனை ஹைட்ரஜன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு? 3 ஹைட்ரஜன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இப்ப 3 மல்டிப்ளைட் பை +1. தென் பாஸ்பரஸ் எத்தனை பாஸ்பரஸ் இருக்கு? ஒரே ஒரு பாஸ்பரஸ் தான இருக்கு. சோ அதனால என்ன பண்றேன் அப்படினா +X அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். தென் ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது -2 ஸ்டேட்ல இருக்கு. சோ அப்ப என்ன பண்றேன் அப்படினா எத்தனை ஆக்ஸிஜன் இருக்கு? 4 ஆக்ஸிஜன் ரைட்? +4 ஆஃப் -2 is equal to 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேவா? சோ இது சிம்பிள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படினா நமக்கு என்ன வரும்? X + 5 ரைட்? சாரி X - 5 அப்படின்னு வரும். ஓகேவா? சோ சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போட்டுக்கலாமா? ரைட். சோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் போடுறேன். ஓகே டன். சோ இப்போ என்ன பண்றோம் அப்படினா 3 + X - 8 is equal to 0. then X - 5 is equal to 0. அப்ப என்ன பண்ணுது? X is equal to +5. ஓகேவா? சோ அப்ப அந்த பாஸ்பரஸ் அப்படிங்கிறது என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? தென் பாஸ்பரஸ் ஆசிட் அப்படி நம்ம சொன்னோம் இல்லையா? சோ இந்த பாஸ்பரஸ் ஆசிட் வந்து பாத்தீங்க அப்படினா என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு நம்ம கண்டுபிடிப்போமா? சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 3 ஹைட்ரஜன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். பாஸ்பரஸ் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சோ +X. தென் ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது 3 ஆக்ஸிஜன் பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா? சோ +3 - 2 is equal to 0 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ 3 + X - 6 is equal to 0. then X is equal to +3. ஓகேவா? சோ இந்த இடத்துல பாஸ்பரஸ் அப்படிங்கிறது என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ரைட். சோ நெக்ஸ்ட் வந்து ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட் கண்டுபிடிப்போமா? ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா H3 ஹைட்ரஜன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அப்ப 3 மல்டிப்ளைட் பை +1 பிளஸ் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது X அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். ஏன்னா அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். So plus 2 of -2 is equal to 0. So அப்ப 3 plus X minus 4 is equal to 0. Then X is equal to பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? So இந்த இடத்துல வந்து பாஸ்பரஸ் அப்படிங்கிறது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. தென் மெட்டாபாஸ்போரிக் ஆசிட் அப்படிங்கறத நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேங்களா? So HPO3 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? So ஹைட்ரஜனுக்கு வந்து +1, பாஸ்பரஸ் அப்படிங்கிறதுக்கு X, ஆக்ஸிஜன் 3 ஆக்ஸிஜன் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் -2 is equal to 0. then X - 6 + 1 equal to 0. then X is equal to பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு +5 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துலயும் வந்து பாஸ்பரஸ் அப்படிங்கிறது +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. சோ நம்மள என்ன கேக்குறாங்க? which phosphorus has the oxidation number of +3? சோ எதுக்கு வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்கு இருக்கு? பாஸ்பரஸ் ஆசிட். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் A is a right answer. Okay, next problem. When Cl2 gas reacts with hot and concentrated sodium hydroxide solution. ஓகேவா? So Cl2 gas அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா
நம்ம வந்து sodium hydroxide concentrated right hot and concentrated sodium hydroxide solution கூட நம்ம ட்ரீட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குளோரினை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து NaCl and சோடியம் குளோரைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சோடியம் குளோரைட் பிளஸ் வாட்டர். ஓகேவா? ஸோ ClO3 அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? குளோரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ குளோரின் அப்படிங்கிறது நம்மளுக்கு NaOH கூட ட்ரீட் பண்ணும்போது NaCl அண்ட் ஸோ நான் இந்த இடத்துல எழுதிடுறேன். ஓகேங்களா? ஸோ குளோரின் பிளஸ் NaOH அப்படிங்கிறதும் நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு NaCl பிளஸ் NaClO3. ஸோ இதை தான் நான் வந்து குளோரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல சோடியம் பிரசன்டா இருக்கிறதுனால சோடியம் குளோரேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோரின் வந்து NaOH கூட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுல என்ன கேட்கறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குளோரின் சேஞ்சஸ் ஃப்ரம். ஸோ இந்த இடத்துல குளோரின் அப்படிங்கிறது அதோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல குளோரின் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எலமெண்டல் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ இதுக்கு வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இந்த இடத்துல NaCl இருக்கு. ஸோ இந்த இடத்துல குளோரின் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. எப்படி அப்படின்னா சோடியம் அப்படிங்கிறது எப்பவுமே +1. ஸோ இது வந்து ஒரு காம்பவுண்டோட ஆக்சிடேஷன் நம்பர் அடிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 0 ரைட். சோடியம் X அப்படின்னு வச்சுக்கோங்க அண்ட் சாரி குளோரின் X அப்படின்னு வச்சுக்கோங்க. சோடியம்க்கு வந்து +1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஈக்குவல் டு 0. தென் X இஸ் ஈக்குவல் டு -1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பர். தென் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோரின் இந்த இடத்துல குளோரின் அப்படிங்கிறது ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிஜன் கூட குளோரின் அப்படிங்கிறது ஆர் ஹாலஜன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதோட ஆக்சிடேஷன் நம்பர் எப்போ -1 இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த சோடியம் குளோரைடோட ஆக்சிடேஷன் அதாவது குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேவா? சோடியம் எப்பவுமே +1 ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குரூப் 1A எலமெண்ட்ஸ். ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது இந்த இடத்துல -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. குளோரின் அப்படிங்கறத நான் X அப்படின்னு நீங்க வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ X plus 1 minus 2 multiplied by 3. எதுக்கு 3? ஆக்சிஜன் 3 இருக்கு. ஓகேவா? equal to 0. Then x plus 1 minus 6 is equal to 0. Then x minus 5 is equal to 0. Then x is equal to 5. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல குளோரின் அப்படிங்கிறது +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 0ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு -1 ஸ்டேட்டையும் போகுது அண்ட் 0ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு +5 ஸ்டேட்டையும் உங்களுக்கு ரீச் பண்ணுது. ஸோ 0 to +5 and also 0 to -1. ஓகேவா? ஸோ 0 to +1 and 0 to -5 ஆப்ஷன் 1. 0 to ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் ரைட் 0ல இருந்து -1 ரைட் 0 to -1 0 to +5. ஸோ ஆப்ஷன் B is a right answer. So next problem number 3. The following redox reaction is balanced by which set of coefficients? அதாவது நம்மளுக்கு ஒரு redox reactions கொடுத்துட்டாங்க. இந்த redox reactions பேலன்ஸ் பண்ணும்போது முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள கேக்குறாங்க. ஓகேவா? கண்டுபிடிப்போமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம இந்த பர்టిక్యులர் redox reactions ரெண்டா பிரிச்சுக்கிறோம். அதாவது half reaction methods நம்ம இத சால்வ் பண்றோம். half reaction methods பாத்தீங்க அப்படினா என்ன சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சிடேஷன் தனியா ரிடக்ஷன்ஸ் தனியா நம்ம பிரிப்போம் இல்லையா? சோ இந்த இடத்துல ஜிங்க் அப்படிங்கிறது 0 ஸ்டேட்ல இருக்கு. இங்க வந்து ஜிங்க் 2+ ஸ்டேட்ல போயிருக்கு. சோ அப்ப என்ன நடந்திருக்கு? ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதிறேன்? ஜிங்க் அப்படிங்கிறது ஜிங்க் 2+ ஆ மாறி இருக்கு. சோ ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் நான் பிரிச்சிட்டேன். தென் நைட்ரேட் அப்படிங்கிறது அமோனியமா மாறி இருக்கு. சோ நைட்ரேட் அப்படிங்கிறது NO3- அமோனியம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? NH4+ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரைட். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? அதர் தென் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் தவிர ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரியாக்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்ல. சோ அதனால வந்து ஜிங்க் அப்படிங்கறத மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்றோம். ஜிங்க் அப்படிங்கிறது இங்க 1 இருக்கு, இங்கேயும் ஒண்ணே தான் இருக்கு. தென் நைட்ரஜன் செகண்ட் ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்றோம். சோ நைட்ரஜன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் அமௌண்டா இருக்கு. சோ அதனால நம்ம அதுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் நம்ம பண்ண தேவையில்லை. ஓகேவா? தென் செகண்ட் ஸ்டெப் என்னது? செகண்ட் ஸ்டெப் வந்து ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரியாக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் எதுவும் இல்ல. சோ செகண்ட் ரியாக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா? சோ நம்ம இப்போ வந்து அதை பேலன்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா NH4+. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அமோனியம் ஓகேங்களா 4+. சோ இது NH4+ அப்படி நான் சொல்றேன். ஓகேவா? சோ ஆக்சிஜன் அப்படிங்கறத நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆக்சிஜன் எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம்? வாட்டர் ஆட் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. சோ அப்ப நான் 3 வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஆட் பண்றேன். ஓகேவா? சோ டோட்டலா எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு? 4 ஹைட்ரஜன் ஆட்டம் பிளஸ் 6 ஹைட்ரஜன் ஆட்டம். சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 10H+ அயான்ஸ் ஆட் பண்றேன். சோ ஆக்சிஜனை நம்ம வாட்டர் ஆட் பண்ணி பேலன்ஸ் பண்றோம். சோ இந்த இடத்துல ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது பேலன்ஸ்டா இல்ல. சோ ஹைட்ரஜன் ஆட்டம் கவுண்ட் பண்ணும்போது எனக்கு 10H ஹைட்ரஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருந்தது. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல
10H+ ions அப்படிங்கறத நான் ஆட் பண்ணிட்டேன் ஓகேவா சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் சார்ஜஸ் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம் இல்லையா சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 10 +10 சார்ஜஸ் இங்க இருக்கு அண்ட் இந்த இடத்துல -1 சார்ஜஸ் இருக்கு சோ இது சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 9 பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படிங்கிறது இருக்கு ஓகேவா சோ அதுவே ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா 1 + 1 சார்ஜஸ் இருக்கு ஓகேவா சோ இந்த ரெண்டு நம்பர்ஸும் எப்போ ஈக்குவல் ஆகும் நான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அதாவது 8 எலக்ட்ரான்ஸை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு சைடு இருக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படிங்கிறதும் பேலன்ஸ் ஆயிடுச்சு ஓகேவா சோ இப்போ நான் என்ன பண்றேன் -8 அப்படின்னு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இங்க +1 சார்ஜஸ் வருது சோ அப்ப இந்த ரெண்டு நம்பரும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடு சார்ஜஸ் வந்து ஈக்குவலா மாறிடுச்சு ஓகேவா சோ அப்ப நம்ம பேலன்ஸ் பண்ண ரியாக்ஷன் என்னது 8 electrons plus 10H plus NO3 nitrate ions plus ammonium ions plus 3 molecules of water அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு ஓகேவா தென் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் நம்ம என்ன சார்ஜஸ் பேலன்ஸ் பண்ணலையா சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரியாக்ஷன்ஸ்ல நம்ம பேலன்ஸ் பண்ணோம் கேட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா 2+ சார்ஜஸ் இருக்கு இங்க 0 சார்ஜஸ் இருக்கு சோ இது ரெண்டு எப்போ சேம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல 2 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடு சார்ஜஸ் பேலன்ஸ்ட் ஆயிரும் சோ இந்த இடத்துல 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் 2 நெகட்டிவ் சார்ஜஸ் ரெண்டும் சேரும்போது நமக்கு நியூட்ரல் சார்ஜஸ் நமக்கு கொடுக்குது ஓகேவா ரைட் சோ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுலயும் இருக்கக்கூடிய அதாவது ரெண்டு ஸ்டெப்லயும் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம சேம் எலக்ட்ரான்ஸ் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா மாத்த போறோம் ஓகேவா சோ இந்த இடத்துல என்ன இருக்கு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு ஓகேவா சோ எல்சிஎம் அப்படிங்கிறது எடுப்போமா எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன வரும் 2 க்கும் 8 க்கும் எல்சிஎம் எடுத்து பார்ப்போமா 2 1 4 சோ அப்ப எல்சிஎம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 8 அப்படிங்க வருது ஓகேவா சோ அப்ப ரெண்டு ரியாக்ஷன்ஸ்லயும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்க மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரியாக்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு ஓகேவா சோ இப்போ நான் என்ன பண்றேன் அது 8 மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 4 அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரால ஹோல் ரியாக்ஷனையே நான் மல்டிப்ளை பண்றேன் ஓகேவா ரைட் பட் இந்த ரியாக்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி வந்து 8 எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு சோ அதனால நான் 1 ஆல ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேவா சோ இத மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது 4 zinc gives 4 Zn 2+ ions plus 8 electrons ஓகேவா சோ இந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம எடுத்து எழுதுவோமா சோ இந்த ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8 electrons plus 10H plus nitrate ions gives NH4 plus and 3 water molecules ஓகேவா ஓகே then சோ இது ரெண்டு லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் இது ரெண்டையும் அடிஷன் பண்ணுவோம் இல்லையா சோ இது ரெண்டு அடிஷன் பண்ணோம் அப்படினு கேட்டிங்க அப்படினா 4 zinc plus 10H plus NO3 minus ions gives NH4 plus 3 water molecules plus 4 zinc 2+ ions ஓகேவா சோ ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து சேமா இருக்கறனால வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம அடிஷன் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடுல கேன்சல் ஆயிடும் சோ அத நான் டைரக்ட்டா ஒரே ஸ்டெப்ல வந்து கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேங்களா சோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 4Zn இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க சோ A வந்து பாத்தீங்க அப்படினா 4 ஆ இருக்கணும் சோ A வந்து 4 ஆ இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து C and D மட்டும் தான் இருக்கு ஓகேவா தென் B அப்படிங்கிறது என்னது நைட்ரேட் அயான்ஸ் நமக்கு எவ்வளவு இருக்கு 1 தான் இருக்கு ஓகேவா சோ அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா D ஆப்ஷன்ஸ்ல மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படினா B அப்படிங்கிறது 1 ஆ இருக்கு தென் H+ ரிமைனிங் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ C அப்படிங்கிறது 10 இருக்கு நமக்கு C அப்படிங்கிறது 10 இருக்கு அண்ட் D அப்படிங்கிறது அம்மோனியம் அயான்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் அம்மோனியம் அயான் முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் பாத்தீங்க அப்படினா நமக்கு 1 தான் இருக்கு தென் வாட்டர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதா நம்ம E அப்படின்னு சொல்றோம் வாட்டருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு 3 அப்படிங்கிறது இருக்கு ஓகேவா சோ இதுவும் கரெக்ட்டா இருக்கு தென் Zn 2+ ions இருக்கு Zn 2+ ionsக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் பாத்தீங்க அப்படினா நமக்கு 4 அப்படின்னு இருக்கு ஓகேவா சோ அப்ப நமக்கு ஆப்ஷன் D இஸ் a right answer சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படினா ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன் அதோட ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நாங்க கொடுத்திருக்கோம் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம லாஸ்ட் லெக்சர்ஸ்லயே பார்த்திருப்போம் பட் இருந்தாலும் வந்து லிட்டில் கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து அதை ரிமூவ் பண்ண அப்படிங்கிறதுக்காக நான் திருப்பி ஒன் டைம் சொல்றேன் ஓகேங்களா சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா சீரிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நாங்க கொடுத்திருக்கேன் சோ அதோட ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் நான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா சோ இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது அதோட ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நான் கொடுத்திருக்கேன் சோ ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அப்படினா என்னது சோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா சோ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு சோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா அந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷியஸ் அதாவது சம் ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷியஸ் இருக்கும் சோ இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷியஸ் இந்த எலக்ட்ரான்ஸை வந்து ரொம்ப ஸ்பீடா அட்ராக்ஷன் கொடுத்து எடுத்துக்கிச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படினா அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும் ஓகேவா சோ அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷியஸ் வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கிட்டா நம்ம என்ன சொல்வோம் அந்த இடத்துல ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நம்ம பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அப்படின்னா force of attraction given to that electron by that oxidized species is called a reducing
potential. One more time. Force of attraction given to that electrons by the oxidized ion is called a reducing potential அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சோ அப்போ ஒரு ஆக்சிடைஸ்ட் ஸ்பீஷியஸ் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி அதோட ஸ்டேபிள் ஸ்டேட்டை ரீச் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதை தான் நம்ம வந்து பாசிட்டிவ் ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா தென் நெகட்டிவ் ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ண ரெடியா இல்ல ஏன் ரெடியா இல்ல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆக்சிடைஸ்டு அயான்ஸ்லாம் இருக்கு இல்லையா இது வந்து ஆல்ரெடி ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கு நான் 2 எலக்ட்ரான்ஸை ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நான் கெயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்னோட அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டை நான் ரீச் பண்ணிடுவேன் ஸோ அதனால நான் எலக்ட்ரான்ஸை வாங்கிக்க தயாராகவே இல்லை அப்படின்னு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ண அட்ராக்ஷன் கொடுத்து அந்த எலக்ட்ரான்ஸை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணல ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நம்ம நெகட்டிவ் வேல்யூல கொடுத்துருக்கோம் ஓகேவா ரைட் ஸோ இது எப்படி சொல்றேன் அப்படின்னா the electrode that are relatively positive electrode reduction potential இருக்கு இல்லையா சோ இந்த இடத்துல பாசிட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா சோ அததான் வந்து இந்த இடத்துல electrode that are relatively positive அப்படின்னு இண்டிகேட் பண்றேன் ஓகேங்களா சோ indicate the reduction reaction involves ஓகேவா சோ பாசிட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடிய ரெடியூசிங் பொட்டன்ஷியல் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸை கேரி பண்ணும் ஓகேவா சோ அததான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் சோ இங்க இருக்கக்கூடிய ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷியஸ் இந்த ஆக்சிடைஸ் ஸ்பீஷியஸ் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி உடனே ரெடியூஸ்டு ஸ்டேட்டை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் ஓகேவா தென் இன் கேஸ் ஆஃப் ரிலேட்டிவ்லி நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ஸோ நெகட்டிவ் ரெடியூசிங் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடிலி வந்து எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணி அதோட ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷியஸை தான் ரீச் பண்ண ட்ரை பண்ணும் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நான் ஜிங்க் இல்லைன்னா கேட்மியம் அப்படிங்கறது எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ கேட்மியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுத்தோம் அப்படின்னா கேட்மியம் 2+ அயான்ஸ் அண்ட் 2 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கறத ஃபார்ம் பண்ணும் ஓகேவா சோ கேட்மியம் நான் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த கேட்மியம் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் நடக்க தான் ட்ரை பண்ணும் ஏன் அப்படின்னா இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் 1 இந்த கேட்மியமோட ஸ்டேபிள் ஸ்பீஷிஸ் வந்து ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா ரைட் சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெடியூசிங் பொட்டன்ஷியல்ஸை வச்சு நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எது அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் எது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4 ரெடியூசிங் ரியாக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேவா சோ காப்பர் 2+ அயான்ஸ் இருக்கு அது 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது அது காப்பர் அதாவது அதோட ரெடியூஸ்டு ஸ்டேட்டை ரீச் பண்ணிருக்கு ஓகேவா சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் அதனால நம்ம என்ன சொல்வோம் ரிடக்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேவா சோ த சப்ஸ்டன்ஸ் which reduced is called a oxidizing agent அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம் ஓகேவா the substance which reduced is called a oxidizing agent similarly வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன்ஸ் நடந்திருக்கு சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லாமே இந்த இடத்துல இருக்குது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா நான் கன்சிடர் பண்றேன் ஓகேங்களா சோ அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரியாக்ஷனை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுறேன் சோ ரிவர்ஸ் எழுதும்போது பாத்தீங்க அப்படின்னா காப்பர் அப்படிங்கிறது காப்பர் 2+ அயான்ஸ் அண்ட் 2 எலக்ட்ரான்ஸை கொடுத்துருக்கு ஓகேவா சோ அப்ப என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல 0 ஸ்டேட்ல இருந்து +2 ஸ்டேட்டை ரீச் பண்ணிருக்கு சோ இந்த இடத்துல the substance which oxidized or the reactant which oxidized is called a reducing agent ஓகேங்களா சோ அப்ப என்ன சொல்றோம் இந்த இடத்துல இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது ஓகேவா சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ எதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதோட ரெடியூசிங் பொட்டன்ஷியல்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்ல இருக்கு அண்ட் நெகட்டிவ்ல இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா சோ பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன மீனிங் அது எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி அதோட ரெடியூஸ்டு ஸ்டேட்டை ரீச் பண்ணுது அப்படிங்கிறது மீனிங் ஓகேவா சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு வந்து ஹையஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ இருக்கிறதுலே வந்து எதுக்கு வந்து ஹையஸ்ட் ரெடியூசிங் பொட்டன்ஷியல் இருக்கோ அதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ இப்போ நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம் அதாவது Zn2+ அயான்ஸ் அண்ட் நிக்கல் 2+ அயான்ஸ் இது ரெண்டுல வந்து எது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி நான் क्वेश्चन கேட்கறேன் ஓகேங்களா சோ நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அது அதோட ரெடியூசிங் பொட்டன்ஷியலை கம்பேர் பண்றேன் சோ இந்த ரெடியூசிங் பொட்டன்ஷியல் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுல எது வந்து லார்ஜஸ்ட் நம்பர் இதுதான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் டேர்ம் இருக்கு ஓகேவா சோ நெகட்டிவ் இல்ல அப்படின்னா இதுதான் லார்ஜஸ்டா இருக்கும் பட் ஆனா நெகட்டிவ் இருக்கிறதுனால இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லார்ஜஸ்ட் ரெடியூசிங் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் சோ அப்ப என்ன சொல்றோம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நிக்கல் 2+ அயான்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா நம்ம சொல்றோம் ஓகேவா ரைட் சோ அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க இது ரெண்டு பொட்டன்ஷியல்ல எது வந்து அதிகமான வேல்யூ 0 அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான வேல்யூ இருக்கு சோ அப்ப H+ அயான்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கும்
இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா காப்பர் 2+ அயான்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா விச் ஹேஸ் அ லீஸ்ட் வேல்யூ, அதாவது எந்த ரெடியூசிங் பொட்டன்ஷியலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரெடியூசிங் பொட்டன்ஷியல் இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும். ஓகேவா? சோ இந்த 4 வேல்யூல எது வந்து ரொம்ப ரொம்ப ரெடியூசிங் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கு? ஜிங்க்கு தான் வந்து ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. சோ அப்ப நம்ம கம்மியா இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த 4ஐயும் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது ஜிங்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த கான்செப்டை வச்சு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 4. ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் ஆர் given. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கறத நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ எதுக்கு கொடுத்திருக்காங்க? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் கேஸஸ் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கேக்குறாங்க அப்படின்னா the strongest oxidizing and reducing agents are. சோ இதுல இருந்து எது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங், எது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறாங்க. ஓகேவா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட், எது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிப்போம். சோ ஃப்ளூரின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணும்போது அதோட ஃப்ளூரின் அயான்ஸா மாறுது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 0ல இருந்து -1 ஸ்டேட்டை ரீச் பண்ணிருக்கு. 0ல இருந்து எப்போ -1 ஸ்டேட்டை ரீச் பண்ணோம்? ஒரு எலக்ட்ரான்ஸ், அதாவது 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் ரீச் பண்ணும். ஓகேவா? சோ அப்ப ரிடக்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகேவா? the substance or the reactant which reduced is called a oxidizing agent. ஓகேவா? சோ இந்த ரியாக்ஷன் இந்த ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் நான் ரிவர்ஸ்ல எழுதுறேன். எப்படி அப்படின்னா 2F- அயான்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளூரின் கேஸை கன்வெர்ட் ஆகுது. எப்போ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும்போது. சோ இந்த ப்ராசஸ்ல வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சோ அதனால நம்ம இதை என்ன சொல்லுவோம்? ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? the substance or the reactant which oxidized is called a reducing agent. ஓகேங்களா? சிமிலர்லி இதோட ரெடியூசிங் ஏஜென்ட் அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும். இங்க இருக்கக்கூடியது எல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கு. ஓகேவா? சோ நம்மள என்ன கேக்குறாங்க? ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதோட ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஹை வேல்யூவா இருக்கும். the substance which has a high reducing potential is called a strongest oxidizing agent. ஓகேங்களா? சோ இந்த நாளையும் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு வந்து ஹையஸ்ட் ரெடியூசிங் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு? ஃப்ளூரின் கேஸ்க்கு தான் வந்து ஹையஸ்ட் ரெடியூசிங் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க 2.85ல இருக்கு, இது 1.36 and 1.06 0.5 இருக்கு. ஓகேவா? சோ இந்த நாளையும் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரின் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கும். ஓகேவா? ரைட். சோ நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்க? ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது இந்த பார்ட். ஓகேவா? சோ ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி வேல்யூவா இருக்கிறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த நாளையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மி வேல்யூவா இருக்கு. ஓகே, அப்ப என்ன சொல்றோம்? I- அப்படிங்கறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ ஃப்ளூரின் அண்ட் அயோடின் அப்படிங்கறதா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆன்சர்ஸ் கூட மேட்ச் ஆகுது. சோ அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் a ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 5. the standard electrode potential. ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதும் ஸ்டாண்டர்ட் ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டும் வந்து சேம் தான். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 4 இதோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்னது? அலுமினியம் அப்படிங்கிறது அலுமினியம் 3+ அப்படிங்கிறது 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும்போது தான் அதோட ரெடியூஸ்டு ஃபார்ம், அதாவது அலுமினியம் ரீச் பண்ணும். ஓகேங்களா? அலுமினியம் 3+ வந்து அலுமினியம் ரீச் பண்ணுது இல்லையா? சோ அதுதான் நான் இப்படி எழுதியிருக்கேன். சோ இதோட ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா -1.66 வோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தென் சில்வர் அப்படிங்கிறது Ag+ ஃபார்ம்ல இருந்து Ag-ஆ மாறுது. ஓகேங்களா? எப்போ மாறும்? ஒரு எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும்போது தான் Ag ஸ்டேட்டை ரீச் பண்ணுது. ஓகேவா? சோ அதோட ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 0.80 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் K+ அயான்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும்போது தான் நம்மளுக்கு பொட்டாசியமா மாறும். சோ அதோட ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா -2.93 வோல்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா குரோமியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா +3 ஸ்டேட்ல இருந்து 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும்போது தான் குரோமியம் அதோட ரெடியூஸ்டு ஃபார்மை ரீச் பண்ணுது. அதோட ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா -0.74 வோல்ட். சோ இப்போ நம்மள என்ன கேக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா the correct decreasing order of reducing power. ரெடியூசிங் பவர் அப்படிங்கிறதும் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ எது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கிறதுலே எதுக்கு வந்து
லீஸ்ட் வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ இந்த 4 வேல்யூ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு வந்து லீஸ்ட் வேல்யூவா இருக்கு 2.93 அப்படிங்கிறது -2.93 அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ இல்லையா சோ அப்போ பொட்டாசியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும் ஓகேவா சோ ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் எது அப்படின்னா பொட்டாசியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ ரிமைனிங் மூணையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எது லீஸ்ட் வேல்யூவா இருக்கும் ஏ அதாவது -1.66 அப்படிங்கறத லீஸ்ட் வேல்யூ இல்லையா சோ அப்ப நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் ஓகேவா ரைட் சோ இந்த ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுதான் வந்து சின்ன வேல்யூவா இருக்கு சோ அப்ப இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது குரோமியம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் சில்வர் அப்படிங்கிறது லீஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஓகேவா சோ நம்மள என்ன கேக்குறாங்க டிக்ரீசிங் ஆர்டர்ல நம்ம எழுத சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் இது வந்து வீக்கஸ்ட் ரைட் சோ அப்ப வந்து நம்ம டிக்ரீசிங் ஆர்டர்ல நம்ம எழுதி இருக்கோம் ஓகேவா சோ நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பாப்போமா சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் அலுமினியம் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் நமக்கு பொட்டாசியம் வேணும் இல்லையா சோ அப்ப C and D ஆப்ஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு மேட்ச் ஆகுது செகண்ட் அலுமினியம் அப்படிங்கிறது C and D ரெண்டுலயுமே இருக்கு ஓகேவா சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினா குரோமியம் அப்படிங்கிறது தேர்ட் பொசிஷன்ல இருக்கு நமக்கு ஒரு குரோமியம் அப்படிங்கிறது தேர்ட் பொசிஷன்ல இருக்கு இல்லையா சோ அப்போ ஆப்ஷன் C is a right answer ஓகேவா right so next problem number 6 the correct order of n compound in its decreasing order of oxidation state so நம்மள என்ன கேக்குறாங்க அப்படி கேட்டிங்க அப்படினா இந்த இடத்துல இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸ் இந்த 4 காம்பவுண்ட்ஸ்லயே வந்து நைட்ரஜன் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு சோ இந்த நைட்ரஜன் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுத சொல்லிருக்காங்க ஓகேவா சோ அப்ப எழுதும் போது நமக்கு எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்ட்டா இருக்கோ அதுதான் வந்து நம்மளோட ஆன்சர்ஸ் அப்படினு சொல்லிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒவ்வொன்னோட நைட்ரஜன் இருக்கு இல்லையா சோ இந்த நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ஓகேவா சோ செகண்ட் ஆப்ஷன் வந்து NO நெக்ஸ்ட் வந்து N2 தென் NH4Cl ஓகேங்களா சோ இது என்ன சொல்லுவோம் NO3- அப்படினா என்ன சொல்லுவோம் நைட்ரேட் அப்படினு சொல்லுவோம் சோ அது கூட ஒரு ஹைட்ரஜன் ஆட் இருக்கு சோ அப்ப வந்து நைட்ரிக் ஆசிட் அப்படினு நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ இதோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம கால்குலேட் பண்ணனும் இல்லையா சோ ஹைட்ரஜன் எப்பவும் +1 ஆக்சிஜன் இந்த இடத்துல -2 அப்படினு இருக்கு சோ அப்போ +1 + X + 3 multiplied by -2 is equal to 0. So இது சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன வருது x is equal to +5 அப்படினு வருது ஓகேங்களா ரைட் சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினா ஆக்சிஜன் அப்படிங்கிறது -2 சோ அப்ப நைட்ரஜன் நான் x அப்படினு வச்சிட்டேன் ஆக்சிஜனுக்கு -2 is equal to 0 then x is equal to +2 சோ இந்த இடத்துல நைட்ரஜன் அப்படிங்கிறது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு சோ இந்த இடத்துல நைட்ரஜன் அப்படிங்கிறது எலிமெண்டல் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்ப அதோட ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது 0 அப்படி நான் சொல்றேன் தென் இந்த இடத்துல அம்மோனியம் குளோரைட் NH4 அப்படிங்கிறது அம்மோனியம் அயான்ஸ் அண்ட் அது குளோரின் கூட ஆட் ஆகறனால நமக்கு அம்மோனியம் குளோரைட் அப்படி நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ ஹைட்ரஜன் இந்த இடத்துல +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் குளோரின் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் சோ நைட்ரஜன் X அப்படி நான் வச்சிட்டேன் 4 ஹைட்ரஜன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு ஒரு ஹைட்ரஜனுக்கு +1 ஆக்சிடேஷன் நம்பர் அண்ட் குளோரின் அப்படிங்கிறது ஒண்ணே பிரசன்ட் ஆயிருக்கு சோ அதோட ஆக்சிடேஷன் நம்பர் -1 ஓகேவா சோ இத சிம்பிள் பண்ணி பாத்தீங்க அப்படினு கேட்டிங்க அப்படினா நமக்கு என்ன வருது X is equal to -3 அப்படினு வருது ஓகேங்களா சோ அப்ப இந்த இடத்துல நைட்ரஜன் அப்படிங்கிறது -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு சோ நம்மள என்ன கேட்டாங்க டிக்ரீசிங் ஆர்டர் ஓகேவா சோ இருக்கிறதுல எதுக்கு வந்து லீஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கு இந்த இடத்துல -3 ரைட் சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து இதோட லாஸ்டா எழுதுறேன் ஓகேங்களா சோ இந்த இடத்துல அம்மோனியம் குளோரைட் அப்படிங்கறது ரொம்ப கம்மியா இருக்கு ஓகேவா சோ இது மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் கம்மியா இருக்க வேல்யூ என்னது 0 அப்படிங்கறது தான் நெக்ஸ்ட் கம்மியான வேல்யூ ரைட் சோ அப்ப வந்து நான் வந்து நைட்ரஜன் அப்படிங்கறது நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல எழுதிருக்கேன் ஓகேவா ரைட் சோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது கம்மியான வேல்யூ இருக்கு 2 வேல்யூ தான் இது கம்மியான வேல்யூ ரைட் சோ அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படினா NO அப்படிங்கறத நெக்ஸ்ட் எழுதிட்டேன் அண்ட் நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்டா எழுதிட்டேன் ஓகேங்களா சோ அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினு கேட்டிங்க அப்படினா நம்ம வந்து நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படினா டிக்ரீஸ்ட் ஸ்டேட்ல நம்ம எழுதி இருக்கோம் ஓகேங்களா சோ +5 +2 0 and -3 சோ ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆயிட்டு நமக்கு போகுது ஓகேங்களா சோ நம்மள கேட்டது என்னது டிக்ரீசிங் ஆர்டர் ரைட் சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம எழுதுன ஆன்சர் கூட மேட்ச் ஆகுது ஓகேங்களா சோ அப்ப இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு கரெக்ட்டான ஆன்சர் ஓகேவா ரைட் சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நம்ம செக் பண்ணி பாப்போமா சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல +5 அப்படினு இருக்கு சோ இதுக்கு வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இது வந்து பாத்தீங்க அப்படினா -3 இது 0ல இருக்கு ஓகேங்களா சோ இது ரெண்டும் வந்து நமக்கு ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கு அதாவது மாத்தி இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு தப்புன்னு சொல்றோம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல +5 இங்க -3 ஓகேங்களா சோ இது 0 ரைட் சாரி +2 இது 0 ஓகேவா சோ இது ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு தப்பான அரேஞ்ச்மென்ட்ல இருக்கு சோ அப்ப இதுவும் தப்புன்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா தென் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படினா +5 சாரி இந்த இடத்துல -3 ரைட் -3 0 +2 and +5 சோ ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் பாக்கும்போது பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன தெரியுது இன்கிரீசிங் ஆர்டர்ல நமக்கு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ அப்ப நம்ம இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிர கூடாது ஏன் அப்படினா நமக்கு இன்கிரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நம்மள கேட்டிருக்கிறது
டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிக்ரீசிங் ஆர்டர், இன்க்ரீசிங் ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 7. ஃபார் த redox reactions, some redox reactions நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. The correct coefficients of the reactant for the balanced equation. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட்லயே நம்ம சால்வ் பண்ணுவோம். பிகாஸ் ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா பண்ணும். ஓகேவா? சோ அதனால நான் ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தடை எப்பவும் சூஸ் பண்றேன். ஓகேங்களா? சோ இப்போ வந்து MnO4 மைனஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹாஃபா பிரிக்கணும். ஓகேவா? 4 ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டாங்க. சோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்ஷனை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிடேஷன் அப்படினும் செகண்ட் ஒன் ரிடக்ஷன்ஸ் அப்படினா நம்ம பிரிப்போம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா C2O4 2- அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடா மாறி இருக்கு. ஓகேவா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? அதர் தென் ஆக்ஸிஜன் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை நம்ம பேலன்சிங் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஆக்ஸிஜன் நம்ம இதுல விட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா Mn மட்டும் தான் இருக்கும். சோ Mn அப்படிங்கிறது ஆல்ரெடி பேலன்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? சோ Mn+2 ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? தென் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் அப்படிங்கிறது 2 இருக்கு. ஆனா இந்த இடத்துல கார்பன் அப்படிங்கிறது 1 தான் இருக்கு. சோ அப்ப நம்ம பேலன்ஸ் பண்ணனும் இல்லையா? சோ அப்ப C2O4 2- அப்படிங்கறத 2 டைம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? சோ அப்ப 2 கார்பன் கரெக்ட்டா இருக்கு அண்ட் 2 ஆக்ஸிஜன்ஸ் 4 ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது நமக்கு கரெக்ட்டா இருக்கு. ஓகேவா? சோ செகண்ட் ஸ்டெப் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆக்ஸிஜன் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் தவிர ரிமைனிங் இருக்கக்கூடியதை நம்ம பேலன்சிங் பண்ணுவோம். சோ செகண்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஸிஜன் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் நம்ம பேலன்சிங் பண்ணுவோம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். சோ MnO4 2- அப்படிங்கிறது Mn+2 ஸ்டேட்டை ரீச் பண்ணுது. சோ இந்த இடத்துல ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது 4 ஆக்ஸிஜன் வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது 0 தான் இருக்கு. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா +4 வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கறத ஆட் பண்றேன். ஏன் அப்படின்னா 4 ஆக்ஸிஜன் இருக்கு இல்லையா? சோ 4 ஆக்ஸிஜன் நான் பேலன்ஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக 4 வாட்டர் மாலிகூல்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். சோ இப்போ இந்த இடத்துல 8 ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருச்சு. சோ இப்போ இந்த 8 ஹைட்ரஜன்ஸ் நம்ம பேலன்ஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக நான் 8H+ அயான்ஸ் அப்படிங்கறத ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ரைட். சோ இப்போ செகண்ட் ஸ்டெப். செகண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா C2O4 2- அப்படிங்கிறது இருக்கு அண்ட் 2 டைம்ஸ் தி கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது ரெண்டு சைடும் வந்து சேமா தான் இருக்கு. சோ அதனால நோ சேஞ்சஸ் நம்ம பண்ண போறது இல்ல. ஓகேவா? ரைட். தென் தேர்ட் ஸ்டெப் என்னது? நம்ம சார்ஜஸை பேலன்சிங் பண்ணுவோம் இல்லையா? சோ சார்ஜஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேலன்சிங் பண்ண போறோம். ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ 2 நெகட்டிவ் சார்ஜஸ், ரைட்? சோ இது வந்து -1. ஓகேங்களா? சோ -1 -2 அப்படின்னு தான் போட்டேன். ஓகேங்களா? சோ அப்போ ஒரு -1 சார்ஜஸ் இருக்கு. ஓகேவா? சோ இது சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு +7 சார்ஜஸ் கிடைக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல +7 சார்ஜஸ் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா +2 சார்ஜஸ் இருக்கு. சோ இந்த ரெண்டு நம்பர்ஸும் எப்போ வந்து சேம் ஆகும்? நான் -5 அப்படிங்கறது இங்க ஆட் பண்ணேன் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ஸும் நமக்கு வந்து சேமா மாறும் இல்லையா? சோ அப்ப இந்த -5 அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது? -5 எலக்ட்ரான்ஸை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஆட் பண்ணணும் அப்படிங்கறத மீன் பண்ணுது. ஓகேங்களா? சோ MnO4- அப்படிங்கறதும் 8H+ அப்படிங்கறதும் பிளஸ் என்ன பண்றோம் அப்படின்னா 5 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கறத நம்ம ஆட் பண்றோம். ஓகேங்களா? சோ 5 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடு இருக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படிங்கிறது நமக்கு பேலன்ஸ்டு ஸ்டேட்ல மாறிடுது. ஓகேவா? ரைட். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இதுல இருக்கக்கூடிய சார்ஜஸ் நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். சோ இதுல என்ன சார்ஜஸ் இருக்கு? -2 இருக்கு. இங்க வந்து 0 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சோ அப்ப வந்து -0 எப்போ வந்து -2 ஆகும்? இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு நெகட்டிவ் சார்ஜஸ் ஆட் பண்ணேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து -2 மாறுது. ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு எலக்ட்ரான்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சைடு இருக்கக்கூடிய சார்ஜஸும் நமக்கு பேலன்ஸ்ட் ஆகுது. சோ அப்ப வந்து இதை நான் கீழே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சோ C2O4 2- அப்படிங்கிறதும் 2 கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கறத நான் கம்பைன் பண்றேன். ஓகேங்களா? சோ இது ரெண்டையும் அடிஷன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு பேலன்ஸ்டு ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் என்ன நம்ம பேலன்ஸ் பண்ணல இல்லையா? சோ ரெண்டு சைடு இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கறத நம்ம சேம் ஆக்கணும் இல்லையா? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? 5க்கும் 2க்கும் LCM எடுக்கிறோம். 5க்கும் 2க்கும் LCM எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு LCM அப்படிங்கிறது 10 அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ LCM அப்படிங்கிறது 10 இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது இந்த 5 எலக்ட்ரான்ஸை நம்ம 10 மாத்துறோம் அண்ட் 2 எலக்ட்ரான்ஸையும் நம்ம 10 மாத்துறோம். ஓகேங்களா? சோ இந்த 5 எலக்ட்ரான்ஸ் எப்போ 10 மாறும்? இந்த ஹோல் ரியாக்ஷன்ஸை நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது. ஓகேவா? சோ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் எப்போ 10 மாறும்? இந்த ஹோல் ரியாக்ஷன்ஸையும் நம்ம 5 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது. ஓகேவா? சோ அப்ப என்ன மீன் பண்றோம் அப்படின்னா 2MnO4- plus இந்த 2 into 8 ஆல் 16H+, right? 16H+ plus
10 electrons. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 அப்படிங்கிறது உள்ள இன்ட்டு பண்ணுவோம் இல்லையா? ஸோ 2mn plus 2 state plus 8 water molecules. ஓகேவா? ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5Cr2O2 minus gives 2 carbon dioxide, right? Sorry, 5 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ என்னது 10CO2 plus 10 electrons. ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு சேம் ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டு ரெண்டையும் அடிஷன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ்டு ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன மீனிங்? ஸோ 2 MnO4 மைனஸ்க்கு முன்னாடி நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன்ஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தென் CO2 மைனஸ், ரைட்? சாரி, C2O4 2 மைனஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ C2O4 2 மைனஸ் அப்படிங்கிற இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ ஹைட்ரஜன் H பிளஸ் அயான்ஸ் செக் பண்ணாமா? ஸோ H பிளஸ் அயான்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 16 அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகேவா? ரைட். So next problem number 8. The oxidation state of chromium in CrO5. ஓகேங்களா? So இந்த CrO5 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்து 5 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? So அந்த 5 ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுல 4 ஆக்சிஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெராக்சைட்ஸா இருக்கும். பெராக்சைடு அப்படின்னா என்ன சொன்னோம்? ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? பெராக்சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? So இதோட ஸ்ட்ரக்சர் நல்லா எக்ஸாமைன் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய 4 ஆக்சிஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ CrO5 அப்படிங்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 4 ஆக்சிஜன் வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஒரே ஒரு ஆக்சிஜன் வந்து -2 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. நம்மள என்ன கேக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குரோமியம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குரோமியம் அப்படிங்கறத நான் X அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? சோ X 4 ஆக்சிஜன் வந்து -1 ஸ்டேட்ல இருக்கு இல்லையா? சோ இப்போ 4 -1 4 ஆக்சிஜன் பெராக்சைட்ஸா இருக்கு. சோ அதனால வந்து 4 -1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஒரே ஒரு ஆக்சிஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. சோ அப்போ 4 x minus 4 minus 2 is equal to 0, then x is equal to 6 அப்படின்னு வருது. ஓகேவா? சோ அப்போ குரோமியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஆப்ஷன் C is a right answer. Next, problem number 9. The oxidation state of iodine in H4I0 minus. ஓகேங்களா? சோ H4IO6 minus. ஓகேங்களா? சோ இந்த பர்టిక్యులர் காம்பவுண்ட்ல அயோடினோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஆக்சிஜன் அப்படிங்கிறது -2 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. சோ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது 4 ஹைட்ரஜன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. 4 multiplied by +1 plus x அப்படிங்கிறது அயோடினோட ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல 6 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் multiplied by -2 is equal to -1. சோ இத சிம்பிள் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அயோடினோட ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ x plus 4 minus 12 is equal to -1. ஓகேங்களா? சோ அப்ப x minus 8 is equal to -1, x is equal to +7. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல வந்து I அப்படிங்கிறது +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஆப்ஷன் C is a right answer. Next, problem number 10. Oxidation number of phosphorus in phosphate. ஓகேவா? சோ PO4 3- நம்ம என்ன சொல்லுவோம்? phosphate அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இதுல வந்து பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நம்மள கேக்குறாங்க. ஓகேவா? சோ பாஸ்பரஸ் நான் X அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஆக்சிஜன் அப்படிங்கிறது -2 அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? சோ இந்த இடத்துல 4 ஆக்சிஜன் இருக்கிறதுனால +4 multiplied by -2. கரெக்ட்டுங்களா? சோ ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் வந்து -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அப்ப 4 multiplied by -2 is equal to -3. ஓகேங்களா? சோ இத சிம்பிள் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா x minus 8 is equal to -3, then x is equal to +5. ஓகேவா? சோ அப்ப பாஸ்பரஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்பேட்ல பாஸ்பரஸ் அப்படிங்கிறது +5 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. தென் சல்ஃபர் இன் சல்ஃபேட் SO4 2- அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? சல்ஃபேட் அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த இடத்துல வந்து x அப்படிங்கிறது சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் அண்ட் 4 ஆக்சிஜன் வந்து பிரசன்ட் இருக்கிறதுனால 4 multiplied by -2 is equal to -2. Then x minus 8 is equal to -2. X is equal to 6. So அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா
+5 +6 அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல +6 அப்படிங்கிறது சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேக்குறாங்க இல்லையா. சோ Cr2O7 2- அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல குரோமியம் அப்படிது x அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். ரெண்டு குரோமியம் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அப்ப 2 of x அப்படின்னு வச்சுட்டேன். பிளஸ் 7 of -2. 7 ஆக்சிஜன் -2 அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் equal to -2 அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா. சோ அப்ப 2x minus 14 is equal to -2. Then 2x is equal to 12. X is equal to 6. ஓகேவா. சோ +6 அப்படிங்கிறது குரோமியமோட ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேங்களா. சோ நமக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு, +5 +6 +6. ஓகேவா. சோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷன் கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா +5 +6 +6. ஓகேவா. சோ ஆப்ஷன் டி இஸ் a right answer. Next, problem number 11. Which is the best description of the behavior of bromium in the reaction below? ஓகேங்களா. சோ இந்த இடத்துல bromium அப்படிங்கறதோட பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள கேக்குறாங்க. ஓகேங்களா. சோ நமக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்படினா என்னன்னு புரியல இல்லையா. சோ நம்ம ஆப்ஷன்ஸ் பாப்போம். proton acceptor only, both oxidized and reduced, oxidized only and reduced only. ஓகேவா. சோ நமக்கு ஆப்ஷன்ஸ் பாக்கும்போது பாத்தீங்க அப்படினா அந்த bromine அப்படிங்கிறது ஆக்சிடைஸ்ட் ஆயிருக்கா ரெடியூஸ்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லலாம் இல்லையா. சோ அப்ப நம்ம என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த புரோமியம் அப்படிங்கறத எழுதிக்கிறேன். சோ புரோமியம் அப்படிங்கிறது 0 ஸ்டேட்ல இருக்கு. ஏன்னா எலிமெண்டல் ஸ்டேட்ல பிரசன்ட் இருக்கு இல்லையா. சோ இந்த புரோமியம் அப்படிங்கிறது HOBr அப்படின்னு மாறுது. ஓகேங்களா. அண்ட் HBr அப்படின்னு மாறுது. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல ஹைட்ரஜன் அப்படிங்கிறது +1 ஸ்டேட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா புரோமின் அப்படிங்கிறது -1 ஸ்டேட்ல தான் இருக்கும். ஓகேவா. சோ ஆக்சிஜன் கூட ஹாலஜன்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருந்தாலே நம்ம வந்து கேர்ஃபுல்லா அதோட ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ இந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கு வந்து +1, ஆக்சிஜனுக்கு -2. ஓகேவா. சோ இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா +1 ஆக்சிஜன் -2 பிளஸ் x is equal to எந்த விதமான சார்ஜஸும் இல்ல. சோ நான் 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்றேன். தென் x அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வருது, -1 plus of x is equal to 0. then x is equal to +1. சோ அப்ப இந்த இடத்துல Br அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அப்போ புரோமின் அப்படிங்கிறது 0ல இருந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ரீச் பண்ணிருக்கு. அண்ட் 0 அப்படிங்கிறதுல இருந்து -1 ஸ்டேட்டையும் ரீச் பண்ணிருக்கு. சோ 0ல இருந்து எப்ப +1 ஸ்டேட்டை ரீச் பண்ணோம், ஒரு எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணாதான் இது வந்து 0ல இருந்து +1 ஸ்டேட்டை ரீச் பண்ணும் இல்லையா. சோ நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா இத ஆக்சிடேஷன் அப்படின்னு நான் சொல்றேன். அண்ட் இதுல வந்து 0ல இருந்து -1 சார்ஜஸ் போயிருக்கு. அதாவது நெகட்டிவ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா. சோ அப்ப இத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. சோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், புரோமின் அப்படிங்கிறது ஆக்சிடைஸும் ஆயிருக்கு அண்ட் ரிடக்ஷனும் நடந்திருக்கிறதுனால போத் ஆக்சிடைஸ்ட் அண்ட் ரெடியூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா. ரைட். So next problem number 12. The oxidation state of sulfur in the anions. ஓகேங்களா. சோ இதுல இருக்கக்கூடிய 3 compounds 3 ions நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இப்போ வந்து SO3 2-. சோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது -2 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3 நம்பர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பிரசன்ட் ஆயிருக்கு. சல்ஃபர் அப்படிங்கறத நான் x அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா. ஈக்குவல் டு -2. ஏன்னா சார்ஜஸ் -2ல இருக்கு இல்லையா. சோ அப்போ x - 6 is equal to -2, x is equal to +4. சோ இந்த இடத்துல சல்ஃபர் அப்படிங்கிறது +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. சோ செகண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா S2O4 2-. ஓகேவா. சோ இந்த இடத்துல சல்ஃபர் அப்படிங்கிறது 2 சல்ஃபர் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ 2 of x plus 4 multiplied by -2 is equal to -2. So 2 of x minus 8 is equal to -2. 2 of x அப்படிங்கிறது 6. Then x அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா +3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேவா. சோ அப்ப இந்த இடத்துல சல்ஃபர் அப்படிங்கிறது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இந்த இடத்துல சல்ஃபர் அப்படிங்கிறது +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. சோ லாஸ்ட் என்னது, S2O6 2-. ஓகேவா. சோ இந்த இடத்துல சல்ஃபர் 2xல இருக்கு அண்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிறது +6 -2 ஸ்டேட்ல இருக்கு. சோ இத சிம்பிள் பண்ணும்போது -2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா. then 2 of x minus 12 is equal to -2. 2 of x அப்படிங்கிறது 10 வருது. x is equal to +5. சோ அப்ப இந்த பர்టిక్యులர் அயான்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சல்ஃபர் அப்படிங்கிறது +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. சோ நம்மளோட ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி கொடுத்திருக்காங்க, நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சல்ஃபர் அப்படிங்கறத நம்ம கேட்டிருக்காங்க இல்லையா. சோ நம்ம ஃபர்ஸ்ட் இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதலாம் இல்லையா. சோ எல்லாமே இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதிருக்காங்க. சோ நம்மளும் இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதுவோம். ஓகேங்களா. சோ இந்த +4 +3 +5 அப்படிங்கறதுல எது பெருசு, +5 அப்படிங்கிறது தான் பெருசு. நான் அதெல்லாம் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சோ இத வந்து S206
2 மைனஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுல எது பெருசா இருக்கு +4 தான் பெருசா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா SO3 2 மைனஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் எழுத வேண்டியது S2O4 2 மைனஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை விட இதுதான் வந்து அதிகமான நம்பர்ஸா இருக்கு ஓகேவா ஸோ நம்மளோட ஆன்சர்ஸ் நம்ம ஆப்ஷன்ஸ் கூட எது வந்து செட் ஆகுதுன்னு பார்க்கலாமா ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்டே 6 வந்துருது ஸோ ஏ ஆப்ஷன்ஸ் கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல 4 இருக்கு நெக்ஸ்ட் SO3 2 மைனஸ் S2O6 2 மைனஸ் இருக்கு ஓகேவா ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர் ரிமைனிங் இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷன்ஸும் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகல ஓகேவா ரைட் ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 13 the oxidation number of phosphorus in pyrophosphoric acid ஓகேங்களா ஸோ pyrophosphoric acid அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா pyrophosphoric acid ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா H4P2O7 ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்ம pyrophosphoric acid அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதுல இருக்கக்கூடிய பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹைட்ரஜன் +1 ஸ்டேட்ல இருக்கு ஆக்சிஜன் -1 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 ஹைட்ரஜன் மல்டிப்ளைட் பை +1 + 2 ஆஃப் எக்ஸ் பாஸ்பரஸ் தான் நமக்கு தெரியாது இல்லையா ஸோ நான் 2 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் +7 மல்டிப்ளைட் பை -2 is equal to 0 ஸோ இது சிம்பிள் பண்ண அப்படின்னா 4 + 2 of x minus 14 is equal to 0 then 2 of x is equal to 10 x is equal to பாத்தீங்க அப்படின்னா +5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது ஓகேவா ஸோ சிம்பிள் பண்ணும்போது நம்மளுக்கு x is equal to +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ அப்போ பாஸ்பரஸ் இன் pyrophosphoric acid அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் which substance serve as a reducing agent in the following reaction ஸோ reducing reagent அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் reducing reagent அப்படிங்கிறது the substance which oxidized is called a reducing agent அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒவ்வொன்றா எடுத்து எழுதுறேன் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஹாஃப் ரியாக்ஷன்ஸை நான் பிரிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ 2 மைனஸ்ல இருந்து குரோமியம் அப்படிங்கிறது +3 ஸ்டேட்டை ரீச் பண்ணுது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல குரோமியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணும்போது 2x - 14 is equal to -2 then x is equal to 12/2 அப்படின்னு வருது ஸோ x is equal to பாத்தீங்க அப்படின்னா 6 அப்படின்னு வருது ஸோ இந்த இடத்துல +6 ஸ்டேட்ல இருந்து குரோமியம் அப்படிங்கிறது +3 ஸ்டேட்டை ரீச் பண்ணிருக்கு ஸோ +6 வந்து +3 எப்போ ரீச் பண்ணோம் ரிடக்ஷன் அதாவது எலக்ட்ரான்ஸை வந்து கெயின் பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா +6ல இருந்து +3 ஆயிருக்கும் ஓகேவா ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ரிடக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது ஓகேவா the substance or the reactant which reduced is called a oxidizing agent ஓகேவா ஸோ அப்போ இது வந்து என்ன சொல்லுவோம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஸோ நம்மள கேட்டிருக்கிறது ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க தென் நிக்கல் அப்படிங்கிறது எடுத்துப்போம் ஓகேங்களா ஸோ நிக்கல் அப்படிங்கிறது 0 ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு என்ன ஸ்டேட் போயிருக்கு நிக்கல் 2+ அயான்ஸா மாறி இருக்கு ஓகேவா ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 நிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம் இது வந்து 3 2+ அயான்ஸா மாறி இருக்கு ஸோ 0ல இருந்து +2 ஸ்டேட்டை ரீச் பண்ணிருக்கு ஸோ அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதை ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா the substance which oxidized is called a reducing agent ஓகேவா சோ அப்ப reducing agent அப்படிங்கிறது எது நிக்கல் ஆப்ஷன் பி இஸ் a right answer so problem 15 a compound containing atom of 3 elements ஓகேவா சோ ஒரு காம்பவுண்ட் இருக்கு அந்த காம்பவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 elements present ஆயிருக்கு என்னென்ன A B C அப்படிங்கிற 3 elements ஒரு காம்பவுண்ட்ல present ஆயிருக்கு ஓகேவா if the oxidation number of A is +2 oxidation number +2 இருக்கு A ஓட oxidation number +2 B ஓட oxidation number பாத்தீங்க அப்படின்னா +5 இருக்கு then C ஓட oxidation number பாத்தீங்க அப்படின்னா -2 இருக்கு சோ இந்த மாதிரி இதோட oxidation numbers இருக்கும்போது அதோட compounds-ஓட ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறாங்க ஓகேவா ரைட் சோ ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த காம்பவுண்ட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டாங்க பட் ஆனா அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எவ்வளவு நம்பர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது நம்ம சொல்லல இல்லையா சோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா AX BY C of Z அப்படின்னு எடுத்துட்டோம் ஓகேங்களா சோ X அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் A atom present in that compound நம்பர் ஆஃப் B atom அப்படிங்கிறது Y அப்படினும் நம்பர் ஆஃப் C atom அப்படிங்கிறது Z அப்படின்னு எடுத்துட்டோம் ஓகேங்களா சோ நம்மளுக்கு ஒரு ரூல் தெரியும் இல்லையா sum of oxidation number of all the elements in the compound is 0 sum of all the oxidation number in an element or sorry sum of oxidation number of an element in the compound is 0 அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா சோ அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படினா +2 அப்படிங்கிறது oxidation number of A சோ அதுல number of atoms அப்படிங்கிறது X then +5 அப்படிங்கிறது oxidation number of B so +5 multiplied by Y அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா சோ -2 of Z is equal to 0 சோ எல்லாத்தோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸையும் நான் சம் பண்றேன் அது கண்டிப்பா 0வா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா சோ 2 of X 5 of Y -2 of Z is equal to
0 ஓகேவா சோ இப்போ வந்து நான் ஒவ்வொரு ஆப்ஷனும் எடுத்து இத செக் பண்ணி பார்க்கறேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படினா A2 BC3 2 இருக்கு இல்லையா சோ இத நான் சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா A2 B2 C6 ஓகேங்களா சோ இந்த 2 நான் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன் ஓகேவா ரைட் சோ இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணவாட்டி நான் வந்து x y z அப்படிங்கிறதுக்கு நான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 0 அப்படிங்கிறது கிடைச்சா நம்மளோட ஆன்சர் கரெக்ட் ஓகேவா சோ இப்போ வந்து 2 x அப்படிங்கிறது 2 னு சொல்லிருக்காங்க இல்லையா 2 plus 5 multiplied by 2 minus 2 multiplied by 6 is equal to 0 ஓகேவா சோ இது வந்து நமக்கு equal to 0 அப்படினு வந்துச்சு அப்படினு கேட்டிங்க அப்படினா இந்த ஆப்ஷன் தான் நம்மளோட காம்பவுண்டோட மாலிகுலர் ஃபார்முலாவா இருக்கும் 4 plus 10 minus 12 ஓகேங்களா சோ இத சிம்பிள் பண்ணி பாருங்க 14 minus 12 அப்படிங்கிறது நமக்கு minus 2 அப்படினா கிடைக்குது ஓகேவா சோ அப்ப வந்து it's not equal to 0 option A is a wrong answer ஓகேவா நெக்ஸ்ட் B ஆப்ஷன் நம்ம செக் பண்ணலாமா B ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படினா B அப்படிங்கிறது A3 B2 C8 ஓகேங்களா சோ நான் 2 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன் ஓகேங்களா A3 B2 C8 சோ அப்ப x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா நான் 3 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்றேன் ஓகேங்களா சோ 3 plus 5 multiplied by 2 y ஓட வேல்யூ வந்து 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன் then minus 2 into 8 ஓகேவா சோ இத சிம்பிள் பண்ணும்போது நமக்கு 0 அப்படினு கிடைச்சா நம்மளோட ஆன்சர்ஸ் கரெக்ட் அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா சோ அப்போ 6 plus 10 minus 16 ஓகேவா 6 plus 10 அப்படிங்கிறது 16 அப்போ 16 minus 16 is equal to 0 ஓகேவா சோ அப்ப இந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட எந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஆப்ஷன் B அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம சொன்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது சோ அப்போ வந்து நம்மளோட காம்பவுண்ட் அப்படிங்கிறது A3 BC4 2 தான் இருக்கும் அப்படி நம்ம சொல்றோம் ஓகேவா ரைட் சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 16 which of the following reactions there is no change in the valency ஓகேவா சோ எந்த இதுல வந்து வேலன்சி அப்படிங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகல அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா சோ வேலன்சி அப்படிங்கிறதும் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு சேம் அப்படினு நமக்கு தெரியும் ஓகேங்களா சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா 4 ரியாக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த 4 ரியாக்ஷன்ஸ்ல எதோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகலையோ அதை தான் வந்து நம்ம வேலன்சியும் நம்ம சேஞ்ச் ஆகல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாத்தீங்க அப்படின்னா KClO3 அப்படின்னு இருக்கு சோ இந்த இடத்துல பொட்டாசியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது -2 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கும் ஓகேவா சோ குளோரின் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா சோ குளோரின் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா KClO3 ரைட் சோ இதோட ஆக்சிடேஷன் குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பர் நான் x அப்படின்னு வச்சுக்கிட்டேன் +1 plus x minus 6 is equal to 0 ஓகேவா சோ இது சிம்பிள் பண்ணி பாத்தீங்க அப்படினா நமக்கு x is equal to +5 அப்படினு வருது ஓகேவா சோ அப்ப குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன வருது +5 அப்படினு நமக்கு கிடைக்குது ஓகேவா தென் ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்க அப்படினா பொட்டாசியம் அப்படிங்கிறது எப்பவுமே +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும் அண்ட் குளோரின் அப்படிங்கிறது நமக்கு ஒன்னு வந்து -1ல பிரசன்ட் ஆயிருக்கு இந்த குளோரின் நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா சோ இந்த குளோரின் வந்து கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் x plus குளோரின் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா சோ அத நான் x அப்படின்னு வச்சிட்டேன் பொட்டாசியம் அப்படிங்கிறது +1 ஸ்டேட் ஆக்சிஜன் அப்படிங்கிறது 4 ஆக்சிஜன் -2 is equal to 0 then x அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா +7 ரைட் சிம்பிள் பண்ணும்போது +7ல இருக்கு சோ குளோரின் அப்படிங்கறதோட ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்க அப்படினா நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு சோ ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதா வந்து பாத்தீங்க அப்படினா நம்மள கேட்டிருக்காங்க இல்லையா சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு ராங் ஆன்சரா இருக்கு ஏன் அப்படினா குளோரின் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிருக்கு ரைட் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறதும் H2S ஹைட்ரஜன் சல்ஃபைட்ஸ் கூட கம்பைன் ஆகும்போது வாட்டர் அண்ட் சல்ஃபைட் அப்படிங்கிறது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது ஓகேவா சோ இந்த இடத்துல சல்ஃபர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா என்ன ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படினா +4 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா சோ கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஓகேங்களா ஆக்சிஜன் அப்படிங்கிறது -2 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு ஹைட்ரஜன் அப்படிங்கிறதும் +1 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா ரைட் சோ இந்த சல்ஃபர் பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கும் +2 ரைட் +2 plus x is equal to 0 then x is equal to பாத்தீங்க அப்படினா நமக்கு -2 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு சோ சல்ஃபர் அப்படிங்கிறது +2 ஸ்டேட்லயும் +4 ஸ்டேட்லயும் பிரசன்ட் ஆயிருக்கு -2 ஸ்டேட்லயும் பிரசன்ட் ஆயிருக்கு பட் ஆனா இந்த இடத்துல சல்ஃபர் அப்படிங்கிறது 0 ஸ்டேட்ல மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா சோ அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆயிருது அப்படின்னு கேட்டிங்க அப்படினா அதோட வேலன்சியும் நம்ம சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா ரைட் சோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க பேரியம் பெராக்சைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்க ஓகேவா சோ பேரியம் பெராக்சைட்ஸ்ல ஆக்சிஜனோட வேல்யூ என்னது -1 சோ இந்த இடத்துல பேரியம் அப்படிங்கிறது எப்பவுமே +2 ஸ்டேட்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும் ஓகேவா சோ இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஓகேவா சோ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிறேன் ஓகேங்களா சோ அப்பதான் வந்து நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இல்லையா சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா
ஸ்டெப்பா எழுதிடலாம் ஓகேங்களா. ஸோ பேரியம் அப்படிங்கிறது +2 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படிங்கிறது பெராக்சைட்ஸ், அதனால -1 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா. தென் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்பவுமே +1 ஸ்டேட்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும் ஓகேவா. ஆக்சிஜன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல -2 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கும் ஓகேவா. சிமிலர்லி வந்து பேரியம் அப்படிங்கிறது இங்க +2 ஸ்டேட்ல, அண்ட் சல்ஃபர் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. ஆக்சிஜன் அப்படிங்கிறது -2 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா -1 ஸ்டேட்லயும் பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ அப்போ வந்து பெராக்சைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு -1 ஸ்டேட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட்ரஜன். ரைட். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது +1 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, சல்ஃபர். சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம கால்குலேட் பண்ணலாமா. ஸோ +2 + x - 8 = 0. தென் x அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், +6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ சல்ஃபர் அப்படிங்கிறது +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல சல்ஃபர் கால்குலேட் பண்ணோம் இல்லையா. +2 + x -8 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா +2 + 8 அப்படிங்கிறது x = +6. ஸோ அப்போ சல்ஃபர் அப்படிங்கிறதும் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர்ஸும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இந்த தேர்ட் ரியாக்ஷன்ஸ்ல நடக்கல. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், there is no change in valency அப்படிங்கிறது ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ பேரியம் அப்படிங்கிறது +2 +2ல இருக்கு. ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒன்னு -1 ஸ்டேட்ல இருக்கு இல்லையா. ஸோ இங்கேயும் -1 ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜன் அப்படிங்கிறது -2 ஸ்டேட்ல இருக்கு, இங்கேயும் ஒரு -2 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஹைட்ரஜன் அப்படிங்கிறது +1 ஸ்டேட்லயும் இருக்கு, இங்க +1 ஸ்டேட்ல இருக்கு, +6 and +6. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகேவா. ரைட். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம நீட் எக்ஸாம்ஸ்ல ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்ல கேட்டிருப்பாங்க இல்லையா ஃபியூ கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு லெக்சர்ஸ்ல நம்ம சால்வ் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.